நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, எப்படி ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்கள் ஸ்டடீஸையும் பாதிக்காமல் ஒர்க் லைஃப்பையும் பாதிக்காமல் ஒரு யூடியூப் சேனலை ப்ராப்பராக ரன் பண்ணி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாரி திங்க் பண்ணுற ஒரு கிரியேட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒர்க் பண்ணுற பர்சனாக என்ன பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 பாயிண்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஸ்டடி அண்ட் ஒர்க் ரெண்டுமே பாதிக்காமல் ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, சேனல் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் காமெடி, ஃபினான்ஸ், vlog, கேமிங், எஜுகேஷன், இதெல்லாம் சேனல் கேட்டகரி. இதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரிய சம்மந்தம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரி தான் நீங்கள் 1 மந்தில் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேமிங், vlogging, எஜுகேஷன் கேட்டகரியில் சேனல் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாகவே டெய்லியும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த 3 கேட்டகரி சேனலுமே அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணாது. லெஸ் எடிட் பண்ணாவே போதும். அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா டாபிக் இருக்கும். vlog சேனலில் டே பை டே அப்டேட்ஸ் கொடுக்கலாம். கேமிங் சேனலில் டெய்லி 1 கேம் பிளே அப்லோட் பண்ணலாம். அதேமாதிரி எஜுகேஷன் சேனலில் டெய்லி 1 வீடியோ போகிறது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் காமெடி, ஃபினான்ஸ் மாதிரியான சேனலை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பிகாஸ் கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்ணணும், அப்புறம் ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்டிங் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். ஓகேவா? ஸோ நாமளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்தமாரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கேட்டகரியில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் டிசைட் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அது ஒரு பெரிய டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேனலோட நீச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கிரியேட்டர்ஸ், பாயிண்ட் நம்பர் 2, சேனலில் கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த கேட்டகரியில் வீடியோஸ் போடுறதுக்கு டாபிக் கிடைக்கலையா? ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் 2 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்கிறேன். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற வீடியோ ஐடியாவால் தான் உங்கள் வீடியோவை ஒருத்தங்க பார்க்கணுமா இல்லை வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வீடியோ ஐடியாஸை மட்டும் எடுத்து வீடியோவை கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன மாரி எப்படி அன்லிமிட்டெட் வீடியோ ஐடியாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கேட்டகரியில் இருக்கிற பெரிய யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். ஓகேவா? அங்கே போனீங்கனாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்லிமிட்டடான டாபிக் கிடைக்கும். பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்தில் கமெண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேதர் பண்ணி புதுசாக ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி போடலாம். பாயிண்ட் நம்பர் 3, ஸ்கிரிப்டை எந்த கேட்டகரி சேனலுக்கு கன்ஃபார்ம் எழுதணும், எந்த சேனலுக்கு எழுத வேணாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமிங், vlog, எஜுகேஷன், இந்த கேட்டகரியில் இருக்கிற சேனலுக்கெலாம் ஸ்கிரிப்ட் எழுத தேவையில்லை. ஆனால் ஃபினான்ஸ், காமெடி, இன்ஃபர்மேட்டிவ், இந்த கேட்டகரியில் சேனலை கிரியேட் பண்ணி க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் அட்ராக்டிவாக ஸ்கிரிப்டை எழுதியே ஆகணும். ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சூமிங் ஒரு ப்ராசஸ். ஓகேவா? பிகாஸ் எல்லா ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ டைம் இல்லாத நிலமையில் நான் ஸ்கிரிப்ட் எழுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் சேனல் க்ரோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ண போகிறீங்க. 4th பாயிண்ட், ஃபேஸ் வேல்யூ இருக்கிற சேனலை கிரியேட் பண்ணலாமா இல்லை ஃபேஸ்லெஸ் சேனலை கிரியேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், ஃபேமஸான ஃபேஸ் வேல்யூ இருக்கிற யூடியூப் சேனல் நேம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். A2D, டெக் பாஸ், இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியும் எவ்வளோ எடிட்டிங் ஒர்க் இருக்கும் அப்படின்னு. ஸோ எடிட்டிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கனாலே டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ உங்களால் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை மேனேஜ் பண்ண முடியாது. இதே ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலாக இருந்தால் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பீரோவில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அன்சைன்ட், அதேமாதிரி மிஸ்டர் தமிழன், மொக்க கமெண்ட்ரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல். இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க வாய்ஸ் ஓவரை யூஸ் பண்ணிவிட்டு பீரோவில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேனலை பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகேவா? அட்வான்ஸ் வீடியோ பிளானிங். அதாவது ஒரு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வரதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு 1 or 2 வீடியோஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த இந்த வீடியோ அப்லோட் பண்ணி அந்த சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். பிகாஸ் எந்த நேரத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் நமக்கு தெரியாது. ஸோ அட்வான்ஸாக ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளோட சேனலுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, எந்த வித தடங்களும்
படங்களும் இல்லாமல் உங்கள் ஸ்டடீஸும் பாதிக்காமல் உங்கள் ஒர்க் லைஃப்பும் பாதிக்காமல் ரொம்ப ஸ்மூத்தாகவே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை க்ரோ பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ்க்கு வியூஸ் வரலையா, அப்படி இல்லைன்னா வியூஸ் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியல இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.